இந்த வின்டர் ஆரம்பிச்சதுலேருந்து கம்மஞ்சோறு, பழைய சோறு இதெல்லாம் சுத்தமா அவாய்ட் பண்ணியாச்சு. பசங்களுக்குமே டக்குனு சளி பிடிச்சுக்கும் அப்படிங்கிறனால இதெல்லாம் சமைக்கிறதே இல்ல. திடீர்னு கம்மஞ்சோறும், தக்காளி கடையில வச்சு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. சரி இன்னைக்கு குளிருமே கம்மியா இருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு சமைச்சிருந்தேன். இந்த கம்மஞ்சோறு, பழைய சோறு இதெல்லாம் என் பசங்க 2 பேத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதெல்லாம் ஊர்ல இருக்கும்போது தான் நித்ரன்லாம் சாப்பிட்டு பழகுனது. இந்த சம்மர் டைம்ல வந்து எங்க அம்மா வாரத்துல வந்து 2 நாள் எப்படியும் சமைச்சு வச்சுருவாங்க. எங்க அப்பா டெய்லியும் காலையில பழைய சோறு, அப்படி இல்லாட்டினா கம்மஞ்சோறு தான் சாப்பிடுவாங்க. அந்த டைம்ல நித்ரனையும் கூட கூப்பிட்டு உட்கார வச்சு குடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாரி சாப்பிட்டு பழகுனது தான் நித்ரன்லாம். இப்ப டெய்லியும் குடுத்தா கூட சாப்ட்டுப்பான். இவன் சாப்பிடுறத பார்த்துட்டு தன்னால என் 2வது பையனுமே சாப்ட்டு பழகிக்கிட்டான். ஆனா இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து குடுக்க வேண்டிய விஷயம் தான். இன்னைக்கு எனக்கு மட்டும் தான் தக்காளி கடையல் பண்ணுனேன். ஏன்னா ஹஸ்பண்டும் வந்து ஒர்க்குக்கு போயிட்டாங்க. பசங்களும் ஸ்கூல் போயிட்டாங்க. இருந்தாலும் என் பெரிய பையனுக்குலாம் கரைச்சு சாப்பிடுறது தான் புடிக்கும். இந்த மாரி தக்காளி போட்டு சாப்பிடுறதுலாம் புடிக்காது. அதனால சரி நாளைக்கு மார்னிங் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் சமைச்சிருந்தேன். ஒரு 1 1/2 டம்ளர் மட்டும் தான் கம்பு போட்டிருந்தேன். என்னன்னு தெரியல, இங்க வாங்குன கம்புமே சரியில்ல. பாதி கம்பு வந்து ஊற வச்சு அரைச்சப்போ, அரைப்படவும் இல்ல. எங்க அம்மா அளவுக்கு டேஸ்ட் வராட்டினாலும், ஓரளவுக்கு வந்து சூப்பரா தான் இருந்தது.